நேற்றைய சந்திப்பு இது தமிழக கோரிக்கைன்னு பார்க்குறீங்களா இல்லை கூட்டணி கணக்கா? இதில் அமித்ஷா அவர்களோட ட்வீட் என்ன செய்தியை சொல்லுது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைக்கு தான் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்தவர்கள் இருவருமே கூட்டணி என்று சொல்லவில்லை. எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய அலங்கோலங்களை உள்துறை அமைச்சரிடம் சொல்வதற்காகத்தான் நான் சென்றேன் என்று அழுத்தமாக பத்திரிகையாளர் மத்தியிலே சொல்லுகிறார். கூட்டணி குறித்து பேசவில்லை என்று எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க அதை உங்களுக்கு அதுதான் இல்ல நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் தி ஸ்டேட்மென்ட். அதெல்லாம் சொல்லி எல்லாம் வந்துருச்சு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னுடைய கருத்து நான் வரேன். இந்த பின்னணி சொன்னாதான் என்னுடைய கருத்து என்னன்னு புரியும். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு கிடைக்கும் வரை நான் எந்த அதிகாரப்பூர்வம் சொன்னால் அது தவறாக போய்விடும். எனவே நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தகவல் வந்த பிறகு நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். சந்தித்தது அண்ணாமலை அல்ல, சந்தித்தது அமித்ஷாவும் எடப்பாடியும். ஏதேனும் உண்மைகளை அவர்கள் வெளியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அமித்ஷா சொல்ல வேண்டும் அல்லது எடப்பாடி சொல்ல வேண்டும். அமித்ஷா அவர்கள் ஒன்ன சொல்லியிருக்கிறாங்க, 26ல் என்டிஏ கூட்டணி. இல்லை, என்டிஏ கூட்டணி என்றால் அதிமுக அந்த என்டிஏல இருக்கும்னு அமித்ஷா சொல்லலையே. எடப்பாடி என்ன சொன்னாரோ அந்த நிலையில தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா என்டிஏ கூட்டணி அமையும். அப்போ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது திரு ஜென்ராம் அவர்கள் அதுல அதிமுக இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆமா, ஆனா பாஜக தலைமையில தான் அணி. இல்ல, நீங்க அது தவறா பாருங்க. அண்ணாமலை அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது எங்களுடைய தேர்தல். சரி, என்டிஏக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்குவார். தமிழகத்திலே கூட சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சியோ அந்த கட்சி சட்டமன்றத்தில் தலைமை தாங்கலாம். என்டிஏனுடைய தலைவராக தமிழகத்தில் அங்கதான் சிக்கல். இப்ப சரியா வந்தீங்கல்ல, 21லும் இதே சிக்கல் தான் வந்தது. இப்ப 26க்கு தானே நடக்குது தேர்தல். 26 பத்தி தானே அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப 26ல் அதிமுக தலைமையில் அப்படிலாம் வார்த்தைகள் இல்லை. என்டிஏ தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சினா அதுக்கு என்ன பொருள்? நான் என்னுடைய கருத்து தான் நீங்க கேட்டீங்க. இப்போ தான் எங்க கருத்து தொடங்கியிருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி. அதனால எடப்பாடி அவர்கள் கடந்த முறை தேர்தலின் போது மோடி அவர்களை சந்தித்தார்கள். சரி, சந்தித்து இங்கே வந்த பிறகு கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். டெல்லியிலே கூட்டணி பலமாக சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார்கள். எனவே அங்கிருந்து இங்கே வருவதற்குள் என்ன கணக்கு அவர் போட்டாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல்வாதிக்கும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே எந்த நேரத்தில் எடப்பாடி எதை சொல்வார் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தான் எடப்பாடி தமிழக அரசியலில் இருக்கிறார் என்பதுதான் கடந்த 3-4 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டு வருவது. இப்ப சமீபத்திய போக்கை எப்படி இப்ப புரிஞ்சு? சமீபத்திய போக்கு இரண்டு பக்கமும் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில், நீங்க வலதுசாரின்னு போடுறீங்க, இருந்தாலும் நான் ஒரு அரசியல் விமர்சகராகத்தான் பார்க்கிறேன். அரசியல் விமர்சகர் என்ற முறையில் இரட்டை இலை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இரட்டை இலையை பெறுவதற்கான நயவஞ்சகமா என்ற கேள்வி கூட எழக்கூடும். கூட்டு என்று பேசி கடைசி வரை இரட்டை இலை பெற்ற பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை இந்த அதிமுக தான் செய்கிறோம், அது எடப்பாடி தான் தலைமை தாங்குவார் என்ற ஒரு கணக்கு அவரிடத்தில் இருக்கிறதா? இது என்னுடைய ஐயன்தான். என்ற கணக்கு இருக்கிறதா? ஆக இந்த நயவஞ்சகமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணமா? இந்த ரெண்டு கேள்வியை நான் கேட்கிறேன். அதான் இபிஎஸ் அவர்களே சொல்றாங்களே, எங்களுக்கு எதிரி திமுக தான். இதுவரை எதிர்ப்பதற்காக நாங்க யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம். உண்மைதான். இபிஎஸ் அவர்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிரி திமுக என்று வெளியே சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு பங்காளிகள் 3வது ஆள் உள்ளே வரக்கூடாது என்ற கருத்திலே தான் உடன்பட்டிருந்தார். அதை அப்படி பேசக்கூடாது என்று அவர் கண்டிக்கவில்லை. நீங்க திரு நித்யானந்தன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதை முழுமையா நம்ப முடியல, இந்த கூட்டணி எல்லாம் நம்ம நம்ப முடியலன்ற ஒரு இடத்துக்கு அனுபவத்தினால சொல்லுகிறேன். இப்போ மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், தனக்குள்ளே சோதித்து பார்த்திருக்கலாம். நாம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, இப்படியெல்லாம் நாம் செய்யலாமா என்று எடப்பாடி கூட நினைக்கலாம். அவரும் மனிதர் தான்.
நான் எனக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நான் ஒரு சந்தேகமும் இருக்கு, ஒரு நெருக்கடியும் அவருக்கு இருக்கலாம். அப்படி அவருக்குள்ள நெருக்கடி நீங்கள் அப்படி ஒரு நெருக்கடி இருக்குன்னா அதற்குள்ளாகவே அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி 26 என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னது இங்கு மட்டும் இல்ல, கோவைக்கு வந்திருந்த போதும் அதை பேசுறார். என்டிஏ ஆட்சின்னு பேசுறாரு அப்படின்னா ஒரு நெருக்கடியை பாஜக அதிமுக கொடுக்குதா? ஜென்ராம் அவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே பாஜக தான் இனி டிசைட் பண்ண போகுது, அதிமுகவுக்கு அதுல பெரிய ரோல் இருக்காதுன்றதை எப்படி புரியுது? பாஜக தான் கடந்த முறை நம்முடைய கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுக தான், முடிவு செய்தது அதிமுக தான். அவர்களுக்குள்ள அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதனால தான் அந்த சந்தேகத்தை நான் கிளப்புறேன். இப்போ நித்யானந்தன் சொல்றது அவர் வரலாற்று ஓட்டத்துல சொல்றார். இப்போ இபிஎஸ் அவர்கள் இருந்துட்டு வெளியில வந்துட்டு முடிவெடுத்தாங்க. அப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குன்ற ஒன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு இதெல்லாம் செட்டில் பண்றதுக்காக அப்படி ஒரு தந்திரமா அவர் வார்த்தையை தவிர்த்தலாம், நயவஞ்சம்ன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு ஒரு தந்திரமாக அப்படி காய்களை நகர்த்துறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல இபிஎஸோட ஒரு ராஜதந்திரமா கூட யோசிக்கலாம் இல்லையா? அதாவது பொலிட்டிக்கலா வரக்கூடிய கேம்பிளிங்ல என்ன மாதிரி வேணாலும் முடிவெடுக்கலாம், பர்சனலா வரக்கூடிய கேம்பிளிங்ல அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. அவருக்கு ரொம்ப நெருக்கமான 2 பேருடைய வாழ்க்கை ஆடிட்டு இருக்குது. அதனால அவர் கண்டிப்பா வாஷிங் மிஷினுக்குள்ள போய் தான் ஆகணும், அதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அதனால இதுல எதுவும் நெருக்கடியா? அப்போ ஜென்ராம் அவங்க சொல்றது ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி கொண்டு வருதா? யாருக்கு யார் நெருக்கடி என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே முன்னணி தலைவர்கள் பாஜகவோடு சேர வேண்டும் என்ற நெருக்கடி எடப்பாடிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பு கொடுத்தாங்க, அத இல்லன்ட்டாங்க. இல்ல சமீபத்துல ஒரு சில வாரங்கள்ல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆனால் இன்றைக்கு இப்ப என்ன சமீபத்திய ஆமா இப்போ அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் உடைய நடத்தைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ வேறு விதமாக செல்லுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்றதுக்காக தான் ஒரு தர்ம யுத்தம் 3.0 அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆமா, அதுக்கும் பாஜக கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? செங்கோட்டையன் அவர்கள் கலக குரல் எழுப்பினது பாஜக கூட்டணி சொல்லிவிட்டு பாஜகவோடு சேர்ந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். வெளிப்படையா சொல்லலாம், வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறார். பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு ஊடகவியலாளர் புரியாமல் இருக்காது. இன்னொரு நெருக்கடியும் இருக்கிறது, அந்த பார்வையும் நாம் பார்க்க வேண்டும். ஓகே, நம்ம பேசலாம். இந்த ஒரே ஒரு 2 கோணத்தை சொல்லிட்டேன். ஒன்னு சந்தேகம், ஒன்னு மனமாற்றம். இன்னொரு நெருக்கடி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் எடப்பாடி போன்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்தால் விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது முடியாமல் போக நான் பாஜகவுடன் செல்லவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஓகே.